கீரை வடைக்கு எடுத்து வச்சிருக்கீங்களா? கீரை வடை பண்ணுறோம். அரைக்கீரை வடை. என்ன வடை? அரைக்கீரை வடையா? அரைக்கீரை. என்ன பண்ணிருக்கீங்க? கடலைப்பருப்பு ஒரு டம்ளர் ஊற போட்டிருக்கோம். அப்புறம் அதுக்கு ஒரு கட்டு கீரை, அரைக்கீரை வந்து காம்பெல்லாம் ஆஞ்சிட்டு கீரை நல்லா நைஸாக நறுக்கிக்கணும். அப்புறம் வெங்காயம், வெங்காயம் 3 வெங்காயம் நறுக்கியிருக்கேன். இஞ்சி, பச்சை மிளகா, உப்பு அதெல்லாம் சேர்க்குறோம். பொடி பொடியாக நறுக்கி போடணும். பச்சை மிளகா, இஞ்சியும் தோல் சீச்சிட்டு அந்த சீக்கிரத்துலேயே சீச்சு போட்டு உப்பு போட்டு மாவோட கலந்துட்டு தட்டி போடணும். இது தண்ணி விடாமல் அரைக்கலாம். கடலைப்பருப்பு அரைச்சி வச்சிருக்கீங்களா? அரைச்சிருக்கேன். இப்போ வந்து இது போல் தண்ணி விடாமல் இப்படி கெட்டியாக இருந்ததுன்னா இதெல்லாம் போடும்போது கொஞ்சம் லூஸ் ஆகிக்கும். அதனால இதை கெட்டியாக தண்ணி விடாமல் அரைச்சிட்டு கீரை, வெங்காயம், இஞ்சி, பச்சை மிளகா, உப்பு அதில் கலந்து ஒரு டம்ளர் இதுக்கு வந்து ஒரு கட்டு கீரை போட்டிருக்கீங்களா? கீரை, 2 பச்சை மிளகாய், இஞ்சி, உப்பு. இது வந்து நல்லா திக்காக அரைக்கணுமா? எப்படி அரைக்கணும்? நைஸாக அரைக்கணும்? கொஞ்சம் பரபரப்பாக அரைக்கணும். ரொம்ப நைஸாக வேண்டாம். கொஞ்சம் கடகடன்னு அரைச்சிட்டு அடுப்பில் எண்ணெய் வச்சுருக்கீங்களா? எண்ணெய் வச்சுருக்கேன். இதை கிரைண்ட் மிக்சியில் ஒரு இது உங்களுக்கு தண்ணி விடாமல் அரைச்சிருக்கேன். இன்னொரு இது அரைச்சிட்றேன். அரைச்சிட்டிங்க போட்டுங்களா? தண்ணி விடாமல் கெட்டியாக அரைக்கணும். முடியல அரைக்கணும். இது வெங்காயம் உப்பெல்லாம் போடும்போது மாவு கொஞ்சம் லூஸ் ஆகும். அதனால நீங்கள் அரைக்கிறத திக்காக அரைச்சிக்கணும் தண்ணி விடாமல். அப்போ இதெல்லாம் சேர்க்குறம்போது வடை தட்டி போடுற லெவலுக்கு இருக்கும். வெறும் அரைக்கீரை மட்டும் தான் சேர்க்கலாமா? வேற ஏதாவது கீரை சேர்க்கலாம்? நான் வாழைப்பூ வடை பண்ணலாம். இது ஆமை வடைன்னு சொல்லிட்டு கீரை போடாமல் வெறும் வெங்காயம், இஞ்சி, பச்சை மிளகா போட்டு அப்படியும் பண்ணலாம். இது கீரை வடை நல்லா மொறுமொறுப்பாகவும் டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும். இது ஒரு நாளைக்கு பண்ணலாம். அரைக்கீரை அல்லது சிறுகீரையை ஆஞ்சிட்டு பொடி பொடியாக நறுக்கி மண் இல்லாமல் அலம்பிட்டு இந்த மாதிரி போடணும். நல்லா பொடி பொடியாக நறுக்கணும். அதான் முக்கியம் இல்லையா? நைஸாக இருந்தால் நல்லாயிருக்கும். இப்போ இதில் இது ஒரு டம்ளர் போட்டிருக்கேன். அந்த இஞ்சி, பச்சை மிளகாலாம் இருக்குது. இது கலவா. உப்பு இவ்வளோ போடுறேன். போட்டுக்கிறேன். 1 ஸ்பூன் இருக்கும். இஞ்சி பச்சை அதிலே போட்டிங்களா? இதில் உங்களுக்கு காட்டுறதுக்காக எடுத்து வச்சேன். 3 பச்சை மிளகா, இஞ்சி தோல் சீச்சு போடுறதுன்னு இதுலேயே நான் எல்லாம் நறுக்கி எடுத்து வச்சுருக்கேன். இஞ்சியில் பாதி போட்டிருக்கீங்களே? அந்த அளவு பாதி போட்டிருக்கேன். காரம் வேணும்னா இதுக்கு அரைக்கிற போது கூட 2 மிளகா போட்டுக்கலாம். வேணும்னா நறுக்கி போடுறதுலையும் காரம் நல்லா அதிகமாக காரமாக சாப்பிடணும் அப்படின்னாக்க ஒரு 3 மிளகா இதில் நைஸாக நறுக்கி போடணும். அரைக்கிற போதும் 2 மிளகாயும் அரைச்சிட்டு அப்படி கூட பண்ணிக்கலாம். கீரை வந்து தண்ணி இல்லாமல் வடிகட்டி எடுத்து வச்சுக்கணும்ல? ஆமாம், தண்ணி எல்லாம் வரணும். மாவு கொஞ்சம் ரொம்ப லூஸ் ஆகிடும். அதனால் அலம்பிட்டு தண்ணி இல்லாமல் புளிஞ்சு வச்சுக்கணும். அப்படியே தட்டி போடும். அவ்வளோதான் ஆயிடுச்சு இல்லையா? வெறும் கடலைப்பருப்பு மட்டும்தான், ஒன்றுமே கூட போடல இல்லையா? வெறும் கடலைப்பருப்பு மட்டும். கடலைப்பருப்பு மட்டும் ஊற வச்சிருங்க. ஒரு 2 மணி நேரம் ஊற வச்சிங்களா? ஆமாம். நம்ம பண்டிகைக்கெல்லாம் பருப்பு வடை தட்டுவோம். அப்போ வந்து உளுத்தம்பருப்பும் போடுவோம். கடலைப்பருப்பு ஒரு பங்கு, அரை பங்கு உளுத்தம்பருப்பு. அதுக்கு காஞ்ச மிளகா போடுவோம். மிளகா, உப்பு, பெருங்காயம் அதெல்லாம் போட்டு பண்டிகை நாளையெல்லாம் உளுந்து வடை தட்டக்கூடாது, பருப்பு வடை தட்டணுன்ட்டு தட்டுவோம். அப்போ உளுத்தம்பருப்பும் போடலாம். இது வந்து இந்த மசாலா வடைக்கு வெறும் கடலைப்பருப்பு மட்டும் போட்டால் போதும். போட்டு வெங்காயம், இஞ்சி, பூண்டு, கீரை அது போட்டு எல்லாம் பிசைஞ்சிட்டு தட்டுற எல்லாத்தையும் கலந்துட்டு தட்டணும். அப்படியே கையிலே தட்டிடுவீங்களா? இல்லை கையிலே தட்டணும். எல்லாம் வேணுமா? எல்லாம் வேணுங்கிறது இல்லை, கையிலே தட்டணும். இது நல்லா டேஸ்ட்டாகவும் மொறுமொறுப்பாகவும் இருக்கும். உங்களுக்கு அது அதிகமாக கணிசமாகவும் கிடைக்கும். இதெல்லாம் வேறு மாவோட வந்துருக்கு. வெங்காயம், இஞ்சி, பச்சை மிளகாய், கீரை எல்லாம் கலந்ததுனால கொஞ்சம் ஜாஸ்தியாக கிடைக்கும். உப்பு அதில் அரைக்காமல் இப்போ இதில் போட்டிருக்கேன். அப்போ உப்பு, கீரை எல்லாம் வந்து ஒன்றா சேர்ந்துக்கணுங்கிறதுக்காக இப்படி கலந்துக்கிறோம். ஒன்று தட்டி போட்டு இன்னொன்று போடுறதுக்குள்ளார செவந்துடும். அதனால் நீங்கள் ஒரே டைமாக ஒரு 4-5 உருட்டி வச்சுட்டு அப்படின்னா உடனே போடலாம். இல்லாட்டா உருட்டி தட்டி அது போடும்போது ஃபஸ்ட்டு போட்டது ரொம்ப செவந்துக்கும். அதனால் நம்ம எத்தனை போடலாமோ அதுக்கு இப்படி எடுத்து வச்சுன்னு கூட போடலாம். அப்படியே தட்ட கிடக்குன்னு போடுறதுக்கு அப்படியே சீக்கிரமாக ஒரே டைமாக போடுறோம். இப்போ எல்லாம் ஒரே டயத்தில் வேகும். 6 போட போகிறீங்களா? போடலாம்.
எண்ணெய் வச்சுருக்கீங்களா? எண்ணெய் காஞ்சிடுத்து, இது போடுறேன். சும்மா அப்படியே கையால் அமுக்க வேண்டியதானே? சும்மா அப்படியே பாலை கையால் அமுக்கிட்ட போடுமா? ஓசை அடங்கணும் இல்லையா எடுக்கிறதுக்கு? வெந்துட்டு அடுத்த சைடு திருப்பி போடணும். அடுத்த பக்கம் திருப்பி போட்டுட்டு 2 பக்கமும் நல்லா செவந்ததுக்கப்புறம் எடுங்க. ஆயிடுத்தாமா? நல்லா நல்லா செவந்து எடுக்கணும். இப்போ 2 பக்கமும் திருப்பி போட்டு இப்போ வெந்துடுத்து இந்த மாதிரி வரும்போது எடுக்கலாம். கடலைப்பருப்பு ஒரு டம்ளர் ஊற வச்சு அரைச்சிருக்கீங்க தண்ணி இல்லாமல். அதில் வந்து வெங்காயம், அரைக்கீரை, பச்சை மிளகாய், இஞ்சி, பச்சை மிளகாய், உப்பு எல்லாம் போட்டு வந்து பசஞ்சிட்டு இப்படி தட்டி போடணும். உங்களுக்கு அரைக்கிற போது தண்ணி இல்லாமல் கெட்டியாக அரைச்சா இதெல்லாம் போட்டு கலக்கிற போது சரியாக இருக்கும். இந்த மாதிரி அரைச்சிக்கணும். அவ்வளோதான் இல்லையா? கீரை வடை ரொம்ப சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாகவும் ருசியாகவும் இருக்கும்.